குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. மின்னியல் பற்றிய அறிமுகம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ் மின்னியலை பத்தி பார்த்துருக்கோம். மின்னியல் பற்றிய அறிமுகம்ங்கிற பாடத்துல நிறைய பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். மின்னியல் பற்றிய அறிமுகம், அதாவது பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் கோர்ஸ் படிக்கிறது. வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஒரு மின்சாரம் எப்படி ஒரு அடிப்படையா என்னென்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோமோ மின்சாரத்தை பத்தி, அதை போற இந்த பாடத்துல நம்ம தெரிய போறோம். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாடம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஒரு அடிப்படை மின்சாரம் எப்படி அடிப்படையா நம்ம வந்து பேசிக்கா வந்து எலக்ட்ரிக்கல்னா என்ன, மின்சாரம் எப்படி கடத்தப்படுது, மின்சாரம் எங்கே பெறப்படுது, இதை பத்தி தான் நம்ம இந்த பாடங்கள்ல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. கஷ்டமான பாடம் எதுவுமே இல்லை. இந்த பாடங்கள் நீங்க வரக்கூடிய பாடங்கள் அவ்வளவும் ஈஸியான பாடங்கள் தான். கஷ்டமா எந்த பாடமே கிடையாது. அதே மாதிரி பாடம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதிக்கிட்டே வந்துடணும். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நோட் ஒன்று போட்டுருங்க. அந்த நோட்ல எழுதிக்கிட்டே வந்துருங்க. லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதுபடி செஞ்சிருங்க. அது மாதிரி ப்ராக்டிக்கலும் நம்ம எழுதிக்கிட்டே வரணும். ப்ராக்டிக்கலை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். மின்னியல் பற்றிய அறிமுகம். மின்னியல் பற்றிய அறிமுகம் இதுல முதல் டாபிக் வந்து மின் உற்பத்தி முறைகள். அப்புறம் பார்த்தோம்னா உயர் தாழ்வு நிலை மின்னழுத்தம், மின் பாதுகாப்பு வழிமுறைகள், மின் அதிர்ச்சி தவிர்க்கும் முறைகள், முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ். இந்த டாபிக்களை பத்தி இந்த பாடத்துல பார்க்க போறோம். மின்னியல் பற்றிய அறிமுகம், மின் உற்பத்தி முறைகள் அப்படிங்கிற டாபிக்ல மின்னோட்டம்னா என்ன? ஒரு மின்னோட்டம் என்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ, மின் அணுக்களின் ஓட்டம். தமிழ்ல சொன்னோம்னா மின் அணுக்களின் ஓட்டம். மின்னோட்டம்னா என்னன்னு கேட்டோம்னா மின் அணுக்களின் ஓட்டம். அடுத்து அணுன்னா என்ன? அணுவின் மையப்பகுதியில நியூக்ளியஸ் எனப்படுகிறது. அணுவின் மையப்பகுதிங்கிறது ஒரு நியூக்ளியஸ் என்கிறத சொல்றாங்க. நியூக்ளியஸ் எனப்படும் உட்கருவுல புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். இது நம்ம அணுன்னா நம்ம படிச்சிருப்போம், சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். சின்ன கிளாஸ் நம்ம 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அணுன்னா என்ன, அணுவை ஆக்க முடியாது அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம். அதேதான் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளதுதான் அந்த அணு. புரோட்டான்கள் வந்து நேர் மின் சுமை கொண்டவை, நியூட்ரான்கள் வந்து மின் சுமை அற்றவை. இது வந்து நியூட்ரான் அப்படின்னு சொல்றது. உட்கருவை சுற்றியுள்ள நீள்வட்ட பாதையில வந்து எலக்ட்ரான் எதிர் மின் சுமை கொண்டவையா இருக்கும். ஒரு அணுவுல வந்து எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து சமமா இருக்கும். ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அணுவை வந்துதான் அதை பிளந்து அதுல இருந்து வெளிப்படக்கூடிய சக்தியை வச்சுதான் நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. பெரிய அளவுல இப்ப நம்ம வேர்ல்டு முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்கள் வந்து சமமா இருக்கும். அணு எண் என்றா என்ன? அடுத்து ஒரு அணுவுல எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அது அணு எண் எனப்படும். அணு எண்ணா இதுதான். எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கையும் அது அணு எண் என்று சொல்லுவாங்க. அணு எடைன்னா என்னன்னு கேட்டோம்னா ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் எண்ணிக்கை அணுவின் அணு எடை எனப்படும். ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் எண்ணிக்கையே அணுவின் அணு எடை எனப்படும். இது அணு எடைன்னு சொல்றாங்க. அடுத்து அணு எடையில எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எடை ஒப்பிடுகையில் கணக்கிடுவதில்லை. எலக்ட்ரான்களின் எடையை கணக்கிடுவதில்லை. ஏன்னா அது வந்து எடை மிக வந்து குறைவு. எலக்ட்ரான்களின் எடை வந்து மிக குறைவா இருக்கும். ஒரு அணுவுல நேர் மின்சுமை கொண்ட புரோட்டான்களின் எண்ணிக்கை எதிர் மின்சுமை கொண்ட எலக்ட்ரானின் எண்ணிக்கை சமமாக இருப்பதால் அனைத்து பொருட்களும் நடுநிலையில் இருக்கும். அடுத்த டாபிக் பார்த்தோம்னா மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் முறைகள். மின்சாரம் எப்படிலாம் உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் போட்டிருக்கோம்.
தெரிஞ்சுக்கிறது தான் மின்சாரம் எப்படி எப்படிலாம் நமக்கு பெறப்படுது அப்படிங்கிறத உற்பத்தி செய்யப்படும் முறைகள். மின்சாரம் வந்து பல்வேறு முறையில வந்து நமக்கு பெறப்படுது. ஒரு சிறிய பல்பு, எல்இடி பல்பு எரிய வைக்கிறது, காய்கறி, சின்ன காய்கறி, எலுமிச்சம்பழம், வெங்காயம், தக்காளி, இதுல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்இடி பல்பு எரிய வைக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா குப்பை கழிவுல இருந்தெல்லாம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. குப்பை கழிவுல இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுது. அது மாதிரி இப்போ எலக்ட்ரான்களை பிரித்து அதன் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுது. எலக்ட்ரான்களை பிரித்து, அதாவது அணுவில இருந்து எலக்ட்ரான்களை பிரித்து அந்த சக்தி மூலம் மின் உற்பத்தியும் செய்யப்படுது. எலக்ட்ரான்களை நகர்த்தி செல்றதுதான் நம்ம வந்து மின்னோட்டம் என்கிறோம். முதல்ல ஒரு சின்ன கான்செப்ட் தான். மின்னோட்டம்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ, இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ, அதாவது எலக்ட்ரானை நகர்றது தான் வந்து மின்னோட்டம். மின்னோட்டம் இந்த மின்சாரம் பார்த்தோம்னா 6 வகையில உற்பத்தி செய்யப்படுகிறது. 6 வகை: உராய்தல், ஃபிரிக்ஷன், ஒளி, லைட். பக்கத்துல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே தெரிஞ்சுக்கிறோன்னு அதான் நல்லது. உராய்தல் ஏற்படுது, ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒளினா லைட்டு, வெப்பம் ஹீட்டு, அழுத்தம் பிரஷர், ரசாயன மாற்றம் கெமிக்கல் ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காந்த சக்தி. இதன் மூலம் நமக்கு வந்து மின்சார உற்பத்தி செய்யப்படுது. இது வரைக்கும் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். உராய்தல் மூலம், ஒளி மூலம், வெப்பம் மூலம், அழுத்தம், ரசாயன மாற்றம், காந்த சக்தி. இதன் மூலம் நமக்கு வந்து மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். உராய்வினால் ஏற்படும் மின் உற்பத்தி. உராய்வுனா ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உரசுறது, அதான் உராய்வுன்னு சொல்றது. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட, 2 பொருட்களை ஒன்றோட ஒன்று உராய்வு செய்தா ஒன்றுல இருந்து வெளிப்படும் எலக்ட்ரான் வந்து மற்றொரு பொருளோட இணைந்து விடும். எலக்ட்ரான்களை இழந்த பொருள் பாசிட்டிவ் சார்ஜையும், எலக்ட்ரான்களை சேர்த்து கொண்ட பொருள் நெகட்டிவையும் சார்ஜையும் பெறும். இவ்வாறு பெறக்கூடிய மின்சாரம் நிலை மின்சாரம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்றாங்க. உராய்வினால் எலக்ட்ரான்களை வெளியிடக்கூடிய பொருட்கள் கண்ணாடி, ரப்பர், மெழுகு, சில்கு, ரயான், நைலான் போன்றவை. இதெல்லாம் உராய்வினால நம்ம வந்து இதன் மூலம் கண்ணாடி, ரப்பர், மெழுகு, சில்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உராய்வினால ஏற்படக்கூடிய மின்சாரத்தை பெறலாம். இதன் மூலம் நம்ம வந்து பெறலாம். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலை மின்சாரம். அடுத்து பார்த்தோம்னா ஒளியினால் ஏற்படும் மின்சாரம். ஒரு பொருள் மீது ஒளி பட்டவுடன் அதுல இருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்பட்டு மின்னோட்டத்தை ஏற்படுத்துறது. ஒரு பொருள்ல லைட் பட்டு அதன் மூலம் எலக்ட்ரான்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் மின்னோட்டத்தை ஏற்படுத்துறது. இது வந்து சுருக்கமா போட்டோ செல்ஸ் அப்படிம்பாங்க. போட்டோ செல், அதாவது உதாரணத்துக்கு சோலார் லைட், இந்த சோலார் பிளேட்ஸ் சொல்லுவாங்கல்ல, மேல நம்ம மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் சோலார் பிளேட்னு சொல்லுவாங்க. அது வந்து போட்டோ செல் அப்படிங்கிற ஒரு கருவி மூலம் பயன்படுத்துது. அதாவது ஒளி பட்டவுடன் அதன் மூலம் எலக்ட்ரான்களை வெளிப்படுத்துறது, அதன் மூலம் மின்சாரத்தை நம்ம உருவாக்குறது. இது வந்து எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா சோடியம், லித்தியம், சிசியம் போன்ற சோடியம் பேட்டரி, லித்தியம் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோடியம், லித்தியம் அதுல இருந்து நம்ம எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம் பேட்டரிகள். ஒளினாலே நமக்கு வந்து சூரிய ஒளி தான் ஞாபகம் வரும். ஒளி தான், அதன் மூலம் பெறக்கூடிய மின்சாரம் தான். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுதான் சோலார் பவர். அடுத்து பார்த்தோம்னா வெப்பத்தினால் ஏற்படும் மின் உற்பத்தி. இந்த மின் உற்பத்தி வெப்பத்தினால் எப்படி மின் உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கிறோம். 2 வெவ்வேறு உலோக கம்பிகளை ஒரு முனையில இருந்து இணைக்கப்பட்ட பாகத்தை வெப்பப்படுத்துவதன் மூலம் மின்னோட்டத்தை உண்டாக்கலாம். 2 வெவ்வேறு உலோகங்களை நம்ம வந்து வெப்பப்படுத்துறதுனால வெப்பப்படுத்தி அதன் மூலம் மின்னோட்டத்தை உண்டாக்குறது. சூடுபடுத்தும் முனைக்கு எதிர்முனையில் ஒரு கால்வனோமீட்டர், அதாவது கரண்ட் வருதா என்னன்னு பாக்குறதுக்கு கால்வனோமீட்டரை இணைத்து நம்ம கரண்ட் வருதா என்னங்கிறத மின்னோட்டத்தை அறியலாம். 2 உலோகத்தகடுகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து செயல்படுவதன் மூலம் மின் உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு தெர்மோகப்ளிங் முறை என்று பெயர். இது வந்து வெப்பத்தினால் ஏற்படுத்துறது. வெப்பத்தினால வந்து மின் உற்பத்தி ஏற்படுத்துறது. 2 உலோக கம்பியை
வெப்பப்படுத்தி அதன் மூலம் நமக்கு வந்து மின்னோட்டத்தை ஏற்படுத்துறது. குறைபாடுன்னு பார்த்தோம்னா, அதாவது இப்ப மேற்கூறிய 4 வழிகளுமே அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. குறைபாடு, இந்த குறைபாடு வந்து இப்ப நம்ம சொன்ன ஒரு 4 முறை, மேற்கூறிய ஒரு 4 முறை வெப்பம், ஒளி, உராய்வு, இதை பத்தி ஒரு 4 முறை சொன்னா, இந்த 4 முறைகளுமே வந்து அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆகையால் அடுத்து வரக்கூடிய 2 முறை வந்து மின் உற்பத்தி அதிகமா சக்தி வாய்ந்ததா நம்ம செயல்படுத்த முடியும். அடுத்ததை பார்க்க போறோம். அடுத்த டாபிக்கை பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.